அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே நாங்கள் 2024 எஃப்டபிள்யூசி பேப்பர்ட 10வது கேள்வி வரைக்கும் பார்த்துக்கிறோம். இன்றைக்கி வந்து 11வது கேள்வி வந்து பார்ப்போம். சரியா? ஓகே. 11வது கேள்வி வந்து அவத்தை சமநிலை சம்பந்தமான கேள்வி ஒன்று தந்திரான். XY ஆகியன இலட்சிய கரைசலை உருவாக்கும் ஆவி பரப்புடைய 2 திரவங்கள் ஆகும். XY ஆகியன அடங்கியுள்ள ஒரு தொகுதியின் வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைபடம் 3.4 பெஸ்கல் அமுக்கத்தில் கீழே தரப்பட்டுள்ளது. சரியா? அப்போ வந்து இங்கே வந்து மொத்த ஆவி அமுக்கம் வந்து பிடி வந்து 3.4 பெஸ்கல்னு ஃபஸ்ட்டாக எடுத்துக்கொள்ளும். சரியா? தரவை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கொள்ளுவோமே. 3.4 பெஸ்கலாக வரப்போகுது. சரியா? ஓகே. இப்போ இந்த கிராஃபை தந்துட்டு கேட்குறாங்க, வெப்பநிலை 100 பாகை செல்சியஸில் திரவம் வையின் நிரம்பலாவி அமுக்கம் என்னான்னு கேட்குறாங்க. திரவம் வையில் நிரம்பலாவி அமுக்கம் எங்களுக்கு கேட்குறது வந்து P0 என்னான்னு தான் கேட்குறாங்க கேள்வி. நாங்கள் என்ன செய்வோம்டா, இப்போ இந்த கிராஃபை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். இங்கே தந்திரது என்ன, கொதிநிலை, அதாவது வெப்பநிலைக்கு எதிரான எக்ஸ்ட திரவ அவத்தையில் உள்ள எக்ஸ்ட மூல் பின்னதை தந்திராங்க. சரியா? ஓகே. இங்கே 100% எக்ஸ் மூல ஆகிக்கொள்ள, சரியா? எக்ஸ் ஆகிக்கொள்ள என்ன செய்யும், வைட வந்து திரவ அவத்தையில் உள்ள மூல் பின்னம் வந்து என்ன வைக்கும், 0% ஆகிக்க போகுது. சரியா? இங்கே பாருங்க, அப்படியே வருது. இங்கே வந்து 50% வருது. ஆகவே 50% வந்து இப்படியே திரவ அவத்தையில் எக்ஸ்ட்ரோ மூல் பின்னம் வந்து 50% இருந்துச்சுன்னா மீதி 50% வந்து திரவாவத்தையில் உள்ள வைட மூல் பின்னமாக காணப்படும். சரியா? ஓகே. சரி, இப்போ அடுத்த பார்ப்போம். இப்போ அடுத்தது இந்த கிராஃப் கொதிநிலை அமைப்பு வரைபடம் தானே. இதில் வந்து எப்படின்னா, இந்த கிராஃபில் வந்து 2 அவத்தைகளில் நிலைகள் வந்து காணப்பட போகுது. சரியா? இந்த பகுதிக்கு தானே, இந்த பகுதியில் வந்து வாயுக்கள் திரவ அவத்தையில் காணப்படும். இந்த பகுதி வந்து எப்படி ஆனதுன்னா வாயு திரவ சமநிலையில் காணப்படும். சரியா? மேல் உள்ள பகுதி வந்து வாயு அவத்தையில் காணப்பட போகுது. சரியா? ஓகே. இப்போ 100 பாகை செல்சியஸில் தான் நீங்கள் காண சொல்லிடுறாங்க வைட நிரம்பலாவி அமுக்கத்தை. இப்போ பார்ப்போம். சரியா? இப்போ 100 பாகை செல்சியஸில் இப்படியே நேராக வந்தோம்டா, இந்த இடம் வந்து எப்படி ஆனதுண்டா வாயு அவத்தையில் உள்ள எக்ஸ்ட என்ன வைக்கும் மூல் பின்னம் எங்களுக்கு இதை வச்சு பார்க்கலாம். சரியா? இங்கே பாருங்க, வாயு அவத்தையில் உள்ள எக்ஸ்ட மூல் சதவீதத்தை இங்கே வச்சு பார்க்கலாம். அதே அப்படியே நேராக வந்தோண்டா இந்த இடம் வந்து திரவ அவத்தையோட தன் சம்பந்தம் வைக்கி. ஆகவே இந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம், திரவ அவத்தையில் உள்ள எக்ஸ்ட மூல் பின்னத்தை காணலாம். இல்லைச்சா? ஓகே. இப்போ அதை பார்ப்போம். இப்போ அடுத்தது அதை பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வாயு அவத்தையில் உள்ள எக்ஸ்ட மூல் பின்னம் என்ன வரும், நான் வந்து எடுக்கிறேன் வாயு அவத்தையில் உள்ள, அதுக்கு வந்து எடுப்போம் கேஸ் எக்ஸ் அப்படின்ட்டு எடுக்கிறேன். சரியா? ஏன்டா எனக்கு எக்ஸ் இல்லாட்டி எக்ஸ் எடுக்கக்குள்ள 2 குழம்பு தானே, அதை சுற்றியும் வேறையாகவே எடுக்கிறேன். வாயு அவத்தையில் உள்ள எக்ஸ்ட மூல் பின்னம் என்ன வரும், 100 பாகை செல்சியஸில் என்ன வருது, 40% வருது. சரியா? ஆகவே 100 மேல் 40 போடலாம். ஆகவே எங்களுக்கு வந்து வாயு அவத்தையில் உள்ள வைட மூல் பின்னம் என்னவா வரும், வைட மூல் பின்னம் 100க்கு 60 வரப்போகுது. சரியா? அதே மாதிரி அடுத்த பார்ப்போம். 100 பாகை செல்சியஸில் உள்ள திரவ அவத்தையில் உள்ள எக்ஸ்ட மூல் பின்னம் என்ன வரும், நான் அதை எடுக்கிறேன் எல். சரியா? எக்ஸ்ட மூல் பின்னம் அது என்ன வரப்போகுது, கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா தானே நான் பார்க்குறோம், 0 தான் தொடங்குது. ஆகவே இங்கனைக்கு வந்து 10, 20. ஆகவே இங்கனைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ கிட்டால வருது, 15% கிட்டால வருது. இந்த ஏரியா தானே நான் பார்க்குறோம், இந்த ஏரியா தான் பார்க்க போகிறோம். இந்த புள்ளியையும் தான் நாங்கள் எடுத்து பார்க்குறோம். ஸோ இந்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட 15% வருது. ஆகவே எனக்கு எடுக்கலும் 100 மேல் 15. ஆகவே திரவ அவத்தையில் உள்ள வைட மூல் பின்னம் என்ன வரும், 100 மேல் 85 வரப்போகுது. சரியா? ஓகே. இரண்டும் ஏன் இப்படி எடுத்தேன்டா, 2 வாயுக்கள் தான் இந்த குடுவையில் காணப்படுறதால. சரியா? ஓகே. இப்போ வந்து 2க்கும் இடையில் தொடர்பு எடுத்தால் விஷயம் முடிஞ்சு. சரியா? இப்போ வந்து அடுத்த செய்வோம் என்னான்டா,
டோல்டன்ட பகுதி அமுக்க விதி உங்களுக்கு தெரியும். டோல்டன்ட பகுதி அமுக்க விதி என்ன சொல்லுது? பி எக்ஸ் எடுப்போமே, எக்ஸ்ட பகுதி அமுக்கம் சமன் ஆவியாவத்தையில் உள்ள எக்ஸ்ட மூல் பின்னம் தர மொத்த ஆவி அமுக்கம். அதைத்தான் சொல்லுதுன்னா டோல்டன்ட பகுதி அமுக்கம். சரி, இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே வாயு அவத்தையில் உள்ள எக்ஸ்ட மூல் பின்னத்துக்கு வந்து நாங்கள் என்ன எடுத்தோம்? கேஸ் எக்ஸ்னு தானே எடுத்தோம். அப்போ ஐக்கியத்த மாதிரி நான் மாற்றிக்கொள்கிறேன். ஆகவே கேஸ் எக்ஸ் இன்ட்டு பிடி. சரியா? ஓகே. அதே மாதிரி இப்போ ரெவோல்டின் விதிக்கு வருவோம். சரியா? ரெவோல்டின் விதி என்ன சொல்லுது? அதே மாதிரி தான் பிஎக்ஸ் சமன் பிஎக்ஸ் சமன் அது என்ன சொல்லுதுண்டா திரவாவத்தில் உள்ள எக்ஸ்ட மூல் பின்னம், திரவாவத்தில் உள்ள எக்ஸ்ட மூல் பின்னம் நான் இங்கே எல்எக்ஸ்னு எடுத்தேன் இன்ட்டு நிரம்பலாவி அமுக்கம், எக்ஸ்ட நிரம்பலாவி அமுக்கம். ஆகவே பின்னோட எக்ஸ்னு வரப்போகுது. சரியா? ஓகே. இதே ரெண்டையும் வச்சு எனக்கு வந்து தொடர்புண்டு எடுக்கலாம். பிஎக்ஸ் அதனைக்கு. ஆகவே இது வந்து 1வது சமன்பாடு, இது வந்து 2வது சமன்பாடு. ஆகவே 1 சமன் 2 என்று எடுக்கிறேன். சமப்படுத்தினேன்டா எல்எக்ஸ் இன்ட்டு பி நோட் எக்ஸ் சமன் ஜிஎக்ஸ் இல்லாட்டி கேஸ் எக்ஸ் இன்ட்டு பிடி. சரியா? ஓகே. இப்போ எங்களுக்கு வந்து கேட்டீங்கன்னா பி நோட் ஒய் தான் கேட்டீங்கன்னா, அப்போ இதே மாதிரி எங்களுக்கு என்ன தொடர்பு எடுக்கலாம்? ஒய்க்கும் எடுக்கலாம். ஆகவே ஒய்க்கு எடுக்கிறேன் நான் எல் ஒய் இன்ட்டு பி நோட் ஒய் சமன் கேஸ் ஒய் இன்ட்டு பிடி. சரியா? இது வந்து நான் வந்து விளங்கப்படுத்துறதுக்கு எடுத்தது. சரியா? எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எடுத்தது. இது எங்களுக்கு எடுக்க தேவையில்லை. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட்லேருந்து எங்களுக்கு வந்து பிஒய் அப்படின்ட்டு போட்டு எங்களுக்கு கொண்டு வந்திருந்தால் இந்த சமன்பாடு வந்தியும். சரியா? ஓகே. இப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பிரதி இட்டாண்டா எங்களுக்கு என்ன விட எடுக்கலாம்? பி நோட் ஒய்யை வந்து இங்கே காணலாம். சரியா? ஓகே. இப்போ வந்து அடுத்த வந்து பி நோட் ஒய்யை வந்து எங்களுக்கு காணும். சரி, இப்போ வந்து பிரதி இடுவோம். சரியா? எல்ஒய் என்ன வருது? 100 மேல் 85. ஆகவே 85 கீழ் 100 தர பி நோட் ஒய் தான் காணணும் சமன் சமன் கேஸ் ஒய் வந்து என்ன? 60 கீழ் 100 வருது. ஸோ 60 கீழ் 100 தர என்ன வரும்? பிடி. பிடி என்ன? 3/4 தர 15. 3/4 தர 15 வரப்போகுது. இங்கே வந்து நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டேன். என்னன்னா எனக்கு வந்து 60% நான் எடுத்திருந்தேன். சரியா? 60% எடுத்துறது வந்து என்னன்னா எக்ஸுக்கு தான் 60% வரப்போகுது. அப்போ ஒய்க்கு வந்து வரக்குள்ள 40% வரும். ஆகவே எனக்கு வந்து 40% தான் வரப்போகுது. அப்புறம் ஒய்க்கு வந்து வரக்குள்ள வாயு அவத்தையில் வந்து 40% தான் வருமே. 40% தான் இங்கே வரப்போகுது. சரி, அப்போ அப்படியே வந்தேன்னா எனக்கு வந்து வாரது வந்து 40% வரும். சரி, ஓகே. அப்போ வந்து காணுவோம். அப்போ அப்படி பார்த்தோம்னா 100 கேன்சல் ஆகும். ஆகவே 85 பி நோட் ஒய் சமன் 40 தர 3/4 தர 15 வரப்போகுது. சரியா? இது அவ்வளோத்தையும் சுருக்கினோன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். பி நோட் ஒய் சமன் ஆன்சர் ஒன்று வரும் 1/6 தர 15 வரப்போகுது. 1/6 தர 15 பெஸ்கல் வரப்போகுது. சரியா? ஓகே. ஆகவே இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வரும் என்னாண்டா 5th ஆன்சர் வரப்போகுது. 5வது ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சராக வரும். சரி, 12வது கேள்வி. C2H5 MgBr என்னும் சேர்வை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது எதுன்னு கேட்குறான். C2H5 MgBr கிரிக்னார்டின் சோதனை பொருளோட தந்திராங்க. முதலாவது கேள்வி போகும். இது CH3COOH உடன் தாக்கம் புரிகையில் அட்கேன் ஒன்று உருவாகும். சரி, இப்போ இது தாக்கத்தை பார்ப்போமே. C2H5 MgBr C2H5 MgBr இதோட என்னது தாக்கம் வரை வச்சுறாங்க? CH3COOH. சரியா? தாக்கம் அடைஞ்சால் என்ன நடக்கும்டா எனக்கு வந்து CH3COOHன்றது வந்து என்ன செய்யும்? ஒரு H+ வழங்கியாக தொழிற்படும். H+ வழங்கி எனக்கு வந்து புரோட்டோனாக வழங்கக்கூடியது. சரியா? H+ வழங்கும். இதுக்கு அப்படி வழங்கும் இந்த H+ வந்து ஏற்கிறதா இந்த C2H5 கூட்டம் காணப்படும். சரியா? அட்கேல் கூட்டம் காணப்பட போகுது. இந்த MgBr வந்து CH3COOட இணைய போகுது. சரியா? ஆகவே எனக்கு வந்து ஒரு அட்கேன் ஒன்று உருவாகிறது. சரி, C2H6 சக CH3
COOMGBr உருவாகும். சரி, சரியா? ஓகே. அப்போ வந்து இது வந்து ஒரு என்ன அட்கேனா காணப்படும். சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்க்கக்குள்ள இங்கே வந்து அட்கேன் ஒன்று உருவாகிறன்றது சரியான கூற்று. சரியா? ஓகே. ரெண்டாவது பார்ப்போம். இதில் உள்ள அட்கைல் கூட்டமானது ஓர் இலத்திர நாடியாகவும் மூலமாகவும் தொழிற்படக்கூடும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இங்கே இதில் உள்ள அட்கைல் கூட்டம் தானே, இது வந்து என்ன செய்யுது, ஒரு H+ வந்து ஏற்குது. சரியா? ஆகவே உங்களுக்கு தெரியும் ப்ரொன்ஸ்டட் லோரிட கொள்கையின்படி H+ வந்து ஏற்றண்டு அதுக்கு செல்லும் மூலம்ண்டு, H+ வழங்கினண்டா செல்லும் அதுக்கு அமிலம்ண்டு. சரியா? ஆகவே இங்கே வந்து H+ வந்து இந்த அட்கைல் கூட்டம் வந்து ஏற்கிறதால இது ஒரு மூலமாக தொழிற்பட போகுது. சரியா? இது ஒரு மூலமாக தொழிற்படும். அடுத்த வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு இலத்திரன் நாடியாக தொழிற்படுதுண்டு, இலத்திரன் நாடியாக தொழிற்படுதுண்டு. அந்த கூற்று பிழை. சரியா? இது வந்து எப்படியா தொழிற்படும், ஒரு வலிமையான கருநாடி, இது வலிமையான கருநாடி, இது வந்து நேரேற்றத்தை நோக்கி தான் போகுது. சரியா? இது MgBr வந்து இங்கே வந்து பகுதியளவு நேரேற்றம் கொண்டதாக காணப்படும். இது வந்து பகுதியளவு மறையேற்றம் கொண்டதாக காணப்பட போகுது. C2H5 வந்து இப்படி வலிமையான ஒரு கருநாடியாக தொழிற்படும். சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே வந்து இலத்திரன் நாடியாக தொழிற்படாது, அது ஒரு கருநாடியை தொழிற்படும். அடுத்தது மூலமாக தொழிற்படும், அது சரி. சரியா? மூலமாக தொழிற்படும். சரி. ஸோ இதில் வந்து அரைவாசி சரி அரைவாசி பிழை, ஆகவே மொத்தமாக பிழை அப்படின்னு இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து இப்போ நான் இதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். சரியா? இன்னொரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். இப்படி நான் இதுக்கு வந்து ஃபீனோல் எடுக்கிறேன். இதுக்கு வந்து R-MgBr. இதுக்கு என்ன நடக்கும்டா, இந்த ஃபீனோல்லேருந்து H+ வந்து இந்த R- அட்கைல் கூட்டம் வந்து ஏற்று R' ஆக போகுது. அதோட இந்த ஃபீனோலோட வைத்து என்ன சேரும், OMgBr சேரப்போகுது. சரியா? ஓகே. இது அப்படி நடக்க போகுது. ஆகவே இங்கே வந்து அட்கைல் கூட்டம் வந்து எப்படியானது காணப்படும், ஒரு கருநாடியாக காணப்பட போகுது. சரி. அடுத்தது மூணாவது, இதில் உள்ள CMG பிணைப்பில் கார்பனில் ஒரு பகுதியான மறையேற்றம் காணப்படும். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், கார்பனில் வந்து ஒரு பகுதியான மறையேற்றம் காணப்படும், MgBrல பகுதியளவு நேரேற்றம் காணப்பட போகுது. கார்பனில் வந்து பகுதியான மறையேற்றம் காணப்படும், MgBrல நேரேற்றம் காணப்பட போகுது. ஸோ அந்த கூற்று சரியாக வரும். நாலாவது, CH3COCl உடனான இதனது தாக்கத்தின் விளைபொருள் நீர் பகுப்படைந்து புடை அல்கஹோலை தரும். நாங்கள் இதை தாக்கத்தை பார்ப்பேன். CH3COOCl இதோட என்ன தாக்குது, C2H5MgBr தாக்குது. தாக்கினா என்ன நடக்கும்டா, CH3COO கார்பனேல் கார்பனோட CH3 இங்கனைக்கு என்ன நடக்கும்டா, C2H5 அட்கைல் கூட்டம் வந்து 2 முறை இணையும். சரியா? 2 முறை இணைய போகுது, C2H5. அதே மாதிரி கார்பன் வந்து உடஞ்சி CO அதோட MgBr இணைய போகுது, O-MgBr இணைய போகுது. சரியா? -MgBr+. இப்படி வரும். இது வந்து மறுக்கண நீர் பகுப்படையக்குள்ள என்ன செய்யும், எனக்கு வந்து மேலே புடை அல்கஹோல் உருவாகும். சரியா? புடை அல்கஹோல் உருவாக போகுது. சரியா? இதுதான் என்ன நடக்கிற தாக்கம். ஆகவே நாலாவது கூற்று என்ன சரியாக வரப்போகுது. அடுத்தது அஞ்சாவதுலேயும் நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்ததே மாதிரி தான். அன்றைக்கி வந்து ஒரு அமில அட்கைன் வந்து என்ன செய்யுதுண்டா, அன்றைக்கி வந்து அந்த அமில அட்கைன் வந்து என்ன செய்யுதுண்டா, H+ வந்து வழங்கும், அந்த H+ வந்து அட்கைல் கூட்டம் ஏற்கும். சரியா? ஓகே. அப்போ ஏற்கிறதால அன்றைக்கி MgBr வந்து மறுக்கணம் வந்து என்ன செய்ய போகுது, அட்கைனோடு இணைய போகுது. ஸோ அந்த அஞ்சாவது கேள்வி என்ன சரியாக வரும். ஸோ இதுக்கு வந்து பிழையாக வர்றது வந்து செகண்ட் ஆன்சர் மட்டும்தான் இங்கே பிழையாக வருது. சரியா? ஓகே. சரி, 13வது கேள்வி ஆகும். தூய FeSO3 உப்பின் 6.80 கிராம் ஆனது மிகை ஐதான H2SO4 கரைக்கப்பட்டது. முழு கரைசலும் 0.5 3 KMnO4 கரைசலுடன் நியமிக்கப்பட்டதனின் தேவையான KMnO4 கனவளவு என்னான்னு கேட்குறான். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யுது, FeSO3 எடுப்போமே, FeSO3 அது என்ன செய்யுது,
இங்கே H2SO4 கரைக்கப்படுதா, H2SO4 கரைக்கப்படுது. கரைச்சேன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கரைச்சேன்டா FeSO4 வரும், FeSO4 வரப்போகுது. அதோட என்ன உருவாகும், SO2வும் H2Oவும் உருவாகும். சரியா? ஓகே. இங்கே வந்து எடுக்கிறது வந்து 6.8 கிராம் FeSO3 எடுக்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போ அடுத்து என்ன செய்கிறாங்கண்டா, முழு கரைசலும் 0.5 மூல் டெசிமீட்டர் -3 KMnO4 கரைசலோட நியமிக்கப்படுது. ஆகவே இந்த FeSO4 அடுத்து என்ன செய்வோம், Fe2+ வந்து MnO4- ஓட நியமிச்சிடறாங்க. நியமிச்சுண்டா என்ன செய்யும், Fe2+ வந்து Fe3+ மாறப்போகுது. அதோட MnO4- வந்து Mn2+ மாறும். ஆகவே Fe2+ Fe3+ உண்டு. இங்கே வந்து MnO4- +7லேருந்து +2க்கு போகுது. ஆகவே 5 Fe2+, 5 Fe3+, 4 ஆக்சிஜன். ஸோ நான் இங்கே 4 H2O போடுறேன், 4 H2O போடுறேன். ஆகவே 8 H+ இங்கே உருவாகும். சரி, இப்போ பார்ப்போம். இங்கே வந்து எடுத்த செறிவு வந்து 0.5 மூல் டெசிமீட்டர் -3 கனவுல தான் கேட்குறாங்க. சரியா? ஓகே. இப்போ வந்து FeSO3 மூளை வந்து ஃபஸ்ட்டாக கண்டுட்டிப்போம். சரியா? NFeSO3 FeSO3 என்ன வரும், திணிவு வந்து 6.8, அதை வந்து நான் 68/10 போடுறேன். சரியா? மூலக்கூற்று திணிவு என்ன வரும், Fe வந்து 56, சல்ஃபர் 32, ஆக்சிஜன் 16. ஆகவே ஆக்சிஜன் 16, 48 அதான் அங்கே 80, 136 வரும். சரியா? 136 வரும். ஆகவே இது வந்து 0.05 வரப்போகுது. சரியா? 0.05 வரும். இப்போ நான் இதை வந்து போட்டேன்னா 5/10 5/10 மூல்னு எடுக்கிறேன். சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து நாங்கள் பார்த்தது 5/10 மூல். ஆகவே அடுத்தது FeSO3க்கும் FeSO4க்கும் மூல் விகிதம் ஒன்றுக்கு உண்டு. ஆகவே 5/10 தான் இங்கேயும் உருவாகிக்கும், 5/10 உருவாகிக்கும். ஆகவே FeSO4 அதே FeSO4 தான் இங்கேயும் பயன்படுது. ஆகவே இதுவும் எப்படி ஆகிக்கும், 5/10 வரப்போகுது. சரியா? ஓகே. இப்போ அடுத்த பார்ப்போம். Fe2+க்கும் MnO4- இடையிலான மூல் விகிதம் வந்து 5க்கு உண்டு. ஆகவே MnO4- மூல் வந்து 5/10 வந்து 5ஆல் பிரித்தா வர விடையாகும். ஆகவே அதாவது 1/10. அது எதுக்கு சமனாயிக்கும், செறிவு தெரியும் எங்களுக்கு, 0.5 தர கனவளவு அதுக்கு சமனாயிக்க போகுது. ஆகவே கனவளவு சமன் 0.5 வந்து 1/2 எடுக்கலாம். அந்த 2 வந்து நான் இங்கே பற்றி பெருக்கினேன்டா 2/10 வரும். இது என்ன, டெசிமீட்டர் கணக்கில் தான் ஆன்சர் வரும். ஸோ இதை வந்து 13ஆல் பெருக்கினேன்டா விட வரும் 20 சென்டிமீட்டர் கனவுண்டு. 20 சென்டிமீட்டர் கனவுண்டு ஆன்சர் வரும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். ஃபஸ்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. ஓகே. 14வது கேள்வி. கூட்டம் 17 மூலகங்கள் மற்றும் அவற்றின் சில சேர்வைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று, இம்மூலகங்களின் பிணைப்பு பிரிகை சக்திகள் எப்படி ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் என்ற ஒழுங்கில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்ப்போம். இப்போ பிணைப்பு பிரிகை சக்தி வந்து வலிமையாக கூட்டத்தின் வழியே என்ன செய்யும், குறைஞ்சு கொண்டு வரும். அதுக்கு காரணம் என்ன, இதுக்கு முதலே நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன் அது காரணம், கூட்டத்தின் வழியே பிணைப்பு நீளம் அதிகரிச்சும். அதுக்கு கூட்டத்தின் வழியே அணு ஆரை கூடும், அதால் பிணைப்பு நீளம் அதிகரிச்சும். ஆகவே பிணைப்பு பிரிகை சக்தி வந்து குறைய போகுது. சரியா? பிணைப்பு உடச்சத்துக்கு தேவையான சக்தி வந்து குறைய போகுது. ஆனால் ஃப்ளோரினுக்கு வந்து அது கொஞ்சம் மாறி வரும். ஃப்ளோரினுக்கு வந்து சரியாக பார்த்தா எப்படி வந்திக்கணும், அதில் அணு ஆரை குறவு, பிணைப்பு நீளம் குறவு. ஆகவே பிணைப்பு பிரிகை சக்தி அதிகமாக வந்திக்கணும். ஆனால் அதில் காணப்படுற 3 தனிச்சோடி இலத்திரன்களுக்கு இடையிலான தள்ளுகை காரணமாக, தனிச்சோடி இலத்திரன் 3 காணப்படும், அந்த 3க்கும் இடையிலான தள்ளுகை காரணமாக அதில் பிணைப்பு பிரிகை சக்தி வந்து இப்படி வரும். ஃப்ளோரின் வந்து அதில் பிணைப்பு பிரிகை சக்தி வந்து புரோமினை விட குறைவாக வரும். சரியா? ஓகே. ஆகவே சரியாக பார்த்தா பிணைப்பு பிரிகை சக்தி எப்படி வருமைக்கு, குளோரின், புரோமின், அதுக்கப்புறம் தான் ஃப்ளோரின் வரும், அதுக்கப்புறம் அயோடின் வரும். இந்த ஆர்டரில் தான் வரப்போகுது. சரியா? ஆகவே இந்த கூற்று வந்து பிழையாக வரும்.
சரியா? ஓகே, அடுத்த ரெண்டாவது, இவற்றின் ஹைட்ரேட்டுகளின் கொதிநிலை HF, HCl, HBr, HI என்ற ஒழுங்கில் அமையும் அப்படின்றாங்க. இப்போ பார்ப்போம். கொதிநிலை, இந்த ஹைட்ரஜன் ஏலைட்டுகளில் கொதிநிலை வந்து பார்த்தோம்டா எப்படி வரும்டா, HFக்கு வந்து நல்லா அதிகமாக வரும், HClக்கு நல்லா குறையும், அதுக்கப்புறம் HBrக்கு கொஞ்சம் அதிகரிச்சும், HIக்கு இங்கே மாதிரி வரும். சரியா? ஓகே, இது காரணம் என்னன்னா HFல காணப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு தான் இதுக்கு காரணமாக அமையும், இதுக்கு வந்து கொதிநிலை நன்கு அதிகரிச்சிருதுக்கு. சரியா? ஓகே, ஆகவே இது செகண்ட் கூற்றும் அதால் பிழையாகும். அடுத்து மூணாவது பார்ப்போம். மூணாவது, குளோரினின் ஒட்சி அமிலங்களின் ஒட்சியற்ற வலிமை HOCl, HClO2, HClO3. அந்த ஆன்சர் வந்து சரியா? ஒட்சியற்ற வலிமை வந்து HOClக்கு வந்து அதிகமாகிக்கும், தாழ்த்தல் வலிமை வந்து HClO4க்கு வந்து அதிகமாகிக்கும். சரியா? ஸோ அந்த கூற்று வந்து என்ன சரியாக வரும். அடுத்த நாலாவது பாவம், புரோமின் ஆக்கும் +7 ஒட்சியற்ற நிலைக்குரிய சேர்வைகள் அறை வெப்பநிலையில் உறுதியானவை ஆகும். அது பார்ப்போம். ஓகே, குளோரின், புரோமின், அயடின். இதில் ஃப்ளோரின் வந்து -1, 0 ஒட்சியற்ற நிலைகள் மட்டும்தான் உறுதியானதாக காணப்படும். சரியா? குளோரினும் அயடினும் எப்படியானதுண்டா -1லேருந்து +7 வரைக்கும் உறுதியான ஒட்சியற்ற நிலைகளை காட்டக்கூடியது. புரோமின் வந்து எப்படியானதுண்டா -1லேருந்து +6 வரைக்கும் உறுதியான ஒட்சியற்ற நிலையை காட்டும். +7 வந்து எப்படியானது, அதுக்கு வந்து உறுதி இல்லை. சரியா? ஓகே, அப்போ இப்படி தான் வரும். ஆகவே புரோமின்ட +7 வந்து அறை வெப்பநிலையில் உறுதியானதுன்னு சொல்லி, ஸோ அந்த கூற்று வந்து என்ன பிழையாக வரும். அடுத்து அஞ்சாவது, செறிந்த H2SO4 ஆனது Cl-, Br-, I- என்பவற்றை முறையே Cl2, Br2, I2 ஆக ஒட்சியேற்றம் செய்யும். சரியா? இங்கே பாருங்க, F-, Cl-, Br-, I-. இதில் H2SO4 வந்து கண் H2SO4 Cl- F- என்ன செய்யாது, ஒட்சியேற்றம் அடைய செய்யாது. Br-, I- மட்டும்தான் Br2 ஆகவும் I2 ஆகவும் ஒட்சியேற்றம் அடைய செய்யக்கூடியது. சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா குளோரினை வந்து ஒட்சியேற்றம் செய்யாது. ஸோ அஞ்சாவது ஆன்சர் அதால் பிழையாகும். அப்போ இனி வந்து சரியான ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர் மட்டும்தான் சரியாக வரப்போகுது. மூணாவது ஆன்சர் மட்டும்தான் இனி சரியாக வரும். ஓகே, சரி, 15வது கேள்வி பார்ப்போம். அலுமினியம் மற்றும் அதன் சில சேர்வைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் மிக பொருத்தமானது எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று, புவிப்பொருட்கில் மிக அதிக அளவில் காணப்படும் மூலகம் அலுமினியம் ஆகும். அந்த கூற்று பிள்ளை. இது ஒரு தியரி கேள்வி. அலுமினியம் வந்து புவிப்பொருட்களை அதிக அளவில் காணப்படுற முதல் 3 இடத்துல 3ஆவதாக காணப்படும். சரியா? 3ஆவது இடத்துல தான் அலுமினியம் காணப்படும். அதிக அளவு இல்லை, மிக அதிக அளவு இல்லை. அடுத்தது, வாயு நிலையில் அலுமினியம் குளோரைட் ஆனது உறுதியான வடிவத்தை ஆக்கும்போது அதிலுள்ள Cl அணுவானது லூயி அமிலமாக தொழிற்படுகின்றது. சரி, வாயு நிலையில் வந்து அலுமினியம் குளோரைட் வந்து எப்படியானது, அட்டக விதியை பூர்த்தி செய்யாது. சரியா? அலுமினியத்தில் வந்து இறுதி ஓட்டில் 3 இலத்திரன்கள் தான் காணப்பட போகுது. சரியா? ஆகவே இது வந்து என்ன செய்யும்டா, ஈதல் பிணைப்பு மூலம் வேறொரு அலுமினியம் குளோரைட்டில் உள்ள குளோரினில் உள்ள தனிச்சோடி இலத்திரனை அது பெற்று அட்டக விதியை பூர்த்தி செய்யும். சரியா? என்ன செய்யும், இப்போ வைங்கள அலுமினியம் குளோரைட் டீகின்னு வைங்கள. சரி, வேறொரு அலுமினியம் குளோரைட் சேர்வையில் காணப்படுற அலுமினியம் ஓகே குளோரைட், இப்போ பாருங்க, இதில் உள்ள என்ன செய்யும், குளோரின். சரியா? ஓகே, நான் இதை வந்து இங்கே நீ போடுறேன். சரியா? ஓகே, இங்கே பாருங்க, இப்போ இந்த குளோரின் தனிச்சோடி இலத்திரனை வந்து என்ன செய்யும், இந்த அலுமினியம் பெறும். ஈதல் பிணைப்பு மூலம் இப்படி அலுமினியத்தை பெறும். அலுமினியம் வந்து தனிச்சோடி இலத்திரனை பெறும். அதே மாதிரி இந்த குளோரின் வந்து தனிச்சோடி இலத்திரனை வந்து இந்த அலுமினியத்துக்கு வழங்கும். சரியா? ஓகே, இப்படி வழங்கி என்ன செய்யும்டா, இப்படி ஒரு பிணைப்பொண்டை உருவாக்கி அட்டக விதியை வந்து இந்த 2 மூலக்கூறுகளும் பூர்த்தி செய்யப்போகுது. சரியா? ஆகவே இதால் என்ன செய்யும், Al2Cl6 மாறும். இது வந்து AlCl3 விட எப்படி ஆகிக்கும், உறுதி அதிகமாக காணப்படும். சரியா? ஓகே,
அடுத்தது அப்போ அதில் உள்ள குளோரின் அணு வந்து லூயி அமிலமாக தொழிற்படுகின்றது. அடுத்த பார்ப்போம், லூயி அமிலம் லூயி மூலம்ட்டு என்ன? லூயிட அமிலமூல கொள்கையின்படி தனிச்சோடி இலத்திரனை வழங்குகிற மூலக்கூறுகளுக்கு செல்வோம் லூயிட மூலம். சரியா? தனிச்சோடி இலத்திரன்களை பெற்றுக்கொள்கிற சேர்வைகளுக்கு செல்வோம் லூயிட என்ன அமிலம்னு சொல்ல போகிறோம். சரியா? தனிச்சோடி இலத்திரன்கள் வழங்குகிற மூலக்கூறுகள் லூயிட மூலம்னு சொல்லுவோம். தனிச்சோடி இலத்திரன்கள் பெற்றுக்கொள்கிற மூலக்கூறுகளுக்கு வந்து லூயிட அமிலம்னு சொல்ல போகிறோம். ஆகவே இங்கே வந்து குளோரின் எப்படி ஆக்கி தனிச்சோடி இலத்திரன் வழங்குது. ஆகவே இது வந்து ஒரு லூயிட மூலமாக காணப்பட போகுது. சரியா? லூயிட மூலமாக காணப்படும். ஆனால் இங்கே சொல்லிக்கு லூயிட அமிலம். ஆகவே அந்த குறிப்பு இல்லை. மூணாவது, அலுமினியம் குளோரைட்டினது நீர்ப்பகுப்பு காரணமாக AlOH த்ரைஸ் உருவாகும். அலுமினியம் குளோரைட் AlCl3 நீர் பகுப்படைஞ்சா என்ன வரும்டா? சிக்கல் அயன் ஒன்று உருவாகும். என்ன வரும்? அலுமினியம் H2O 5 times OH 5 times OH 2 plus சக H3O plus சக 3Cl மைனஸ் உருவாகுது. சரியா? ஓகே, அப்போ இங்கே வந்து அலுமினியம் ஹைட்ரோக்சைடு உருவாகிறன்றது பிழையான கூற்று. அடுத்த நாலாவது அலுமினியம் நைட்ரேட்டின் நீர்க்கரைசல் சோடியம் கார்பனேட்டுடன் பரிகரிக்கப்படுகையில் CO2 வாயு வெளியேறும். சரி, இப்போ அலுமினியம் நைட்ரேட் AlNO3 த்ரைஸ், சரியா? சோடியம் கார்பனேட் Na2CO3 ரெண்டுக்கும் இடையிலான தாக்கத்தில் சோடியம் நைட்ரேட் உருவாகும் NaNO3. அதோட என்ன வரும்டா? அலுமினியம் ஹைட்ரோக்சைடு உருவாகும். அலுமினியம் ஹைட்ரோக்சைடு வரும். அதோட என்ன வரும்டா? CO2 வாயு வரும். CO2 வாயு உருவாக போகுது. CO2 வாயு உருவாக போகுது. ஆகவே இங்கே CO2 வாயு வெளியேறன்ற கூற்று வந்து இங்கே சரியாக போகுது. அடுத்தது அஞ்சாவது கேள்வி என்ன? அலுமினியம் குளோரைட் மற்றும் மெக்னீசியம் குளோரைட்டின் நீர்க்கரைசல்களை வேறுபடுத்தி இனம் காண்பதற்கு அமோனியா நீர்க்கரைசலை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கற்றையின் பண்பறி பகுப்பில் படிச்சிருப்பீங்க. கற்றையின் பண்பறி பகுப்பில் வந்து மூணாவது கூட்டத்தில் வந்து என்ன நடக்கும்? நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து கொதிக்க செய்வோம். அதுக்கப்புறம் செறிந்த HNO3 போடுவோம். அதுக்கப்புறம் மூணாவதாக NH4Cl அதோட NH4OH போட போகிறோம். சரியா? போட்டேன்டா என்ன செய்யும்? அந்த கரைசலில் வந்து அலுமினியம் 3+ இருந்தாண்டா அலுமினியம் ஹைட்ரோக்சைட்டாக வீழ்படிவாகும். இல்லாட்டி Fe3+ இருந்தாண்டா Fe ஹைட்ரோக்சைட் FeOH த்ரைஸாக வீழ்படிவாகும். அதே மாதிரி Cr குரோமியத்தில் ஹைட்ரோக்சைட் இருந்தால் குரோமியம் 3+ இருந்தால் குரோமியத்தில் ஹைட்ரோக்சைட்டாக வீழ்படிவாக போகுது. சரியா? ஓகே, இப்போ இங்கே வந்து NH4Cl NH4OH NH4OHக்கு வந்து NH4Cl போட்டதுக்கான காரணம் என்ன அப்படி பார்த்தோம்டா, NH4OH என்ன செய்யும்? NH4OH ஒரு மென்காரம். சரியா? மென்காரம் என்ன செய்யும்? NH4+ ஆகவும் OH- ஆகவும் என்ன செய்ய போகுது? பிரிகை அடைய போகுது. சரியா? மேலும் தாக்க வைத்து NH4Cl போடுவோம். NH4Clன்றது ஒரு உப்பு. சரியா? அது எப்படி ஆகும்? NH4+ ஆகவும் Cl- ஆகவும் முற்றாக பிரிகை அடையக்கூடியது. இப்போ இந்த NH4+ இந்த NH4+ பொது அயன் விளைவை ஏற்படுத்துறது மூலமாக இந்த மேலும் தாக்கம் பின்னோக்கி நகரும். இப்படி மேலும் தாக்கம் பின்னோக்கி நகர்றதால ஹைட்ரோக்சைடு செறிவு வந்து குறைய போகுது. இப்படி ஹைட்ரோக்சைடு செறிவு குறையிறதால தான் குறைஞ்ச ஹைட்ரோக்சைடு செறிவு தேவைப்படுற கற்றையன்கள் மட்டும்தான் மூணாவது படியில் வந்து வீழ்படிவாகும். அப்போ குறைஞ்ச அளவு ஹைட்ரோக்சைடு செறிவு தேவைப்படுற கற்றையன்கள் என்னவா காணப்படும்? அலுமினியம் 3+, Fe3+, Cr3+. சரியா? ஓகே, இந்த கூட்டத்துக்குள்ளுக்கு மெக்னீசியம் 2+ வந்து வந்திக்கும். சரியா? மெக்னீசியம் 2+ வந்து வந்திக்கும். வராமல் ஈரத்துக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் இங்கே NH4Cl போட்டது தான் காரணமாக வரும். NH4Cl போட்டால் என்ன நடக்கும்? இந்த NH4+ வந்து NH4+ஓட சேர்ந்து புதையன் விளைவு ஏற்படுத்துகிற மூலம் OH- செறிவு வந்து குறைச்சி போகுது. சரியா? OH- செறிவு குறைச்சும் மெக்னீசியம் 2+ வந்து எப்படியானதுண்டா ஹைட்ரோக்சைட்டாக வீழ்படிவாகணும்டா அதிக அளவு ஹைட்ரோக்சைட் செறிவு தேவைப்படும். சரியா? ஹைட்ரோக்சைடு செறிவு அதிக அளவு தேவைப்படுற ஒரு கற்றையன் தான் என்ன? மெக்னீசியம் 2+. ஆகவே
இந்த 3வது கூட்டத்தில் வந்து மெக்னீசியம் 2+ இந்த என்ன காரணத்தால் வீழ்படிவாகாது. சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா மெக்னீசியம் அலுமினியம் குளோரைட்டும் மெக்னீசியம் குளோரைட் நீர்க்கரைசல்களை வேறுபடுத்தி இனங்காண்றதுக்கு அமோனியா நீர்க்கரைசலை பயன்படுத்த இயலும். ஆனால் அங்கனைக்கு வந்து என்ன இப்படி நாங்கள் வந்து செறிவை குறைச்சிறதுக்கு இப்படி ஒரு படி ஒன்று நான் சேர்க்கணும். சரியா? செறிவை குறைச்சிறதுக்கு இப்படி ஒரு படி ஒன்று சேர்த்தா தான் எனக்கு அலுமினியம் 3+ஐயும் மெக்னீசியம் 2+ஐயும் வேறுபடுத்திடும். இது எனக்கு NH4Cl போடாமல் NH4OH மட்டும் போட்டிருந்தோம்டா அலுமினியம் ஹைட்ரோக்சைட்டும் வீழ்படிவாகிக்கும், மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டும் வீழ்படிவாகிக்கும். ரெண்டையும் எங்களுக்கு வந்து வேறுபடுத்தி அறிய இயலா. சரியா? ஓகே. அப்போ எங்களுக்கு வந்து அப்படி ஒரு தெளிவான ஒரு காரணத்தை தந்தில்லாதால எங்களுக்கு மிக பொருத்தமானதுன்னு கேட்குறாங்க. அதால் எங்களுக்கு வந்து 5வது கூற்றை வந்து எடுக்க இயலா. சரியா? 5வது கூற்றை எடுக்க இயலா. அப்போ எங்களுக்கு வந்து சரியான ஆன்சராக 4வது கேள்வி எடுப்போம். சரியா? 4வது ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, 17வது கேள்வி பார்ப்போம். பச்சை வீட்டு வாயு பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது எது? சரி, இதில் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து இந்த 17ஆம் கேள்விக்கு வந்து ஓல் ஆன்சர் கொடுத்திக்கும், இல்லாட்டி ஓப்பன் ஆன்சர் கொடுத்திக்கும். ஏண்டா அதில் வந்து கூற்றுக்களுள் பொய்யானது எதுன்னு வந்திக்கணும். சரி, இங்கிலீஷ் மீடியத்தில் சரியாக வந்திக்கு. இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து 3rd ஆன்சர் கொடுத்திக்கு. தமிழ் மீடியத்தில் வந்து ஓப்பன் கொடுக்குறதுக்கு காரணம் என்னாண்டா அது வந்து பொய்யானதுன்னு மாறி வந்திக்கணும். சரியா? ஓகே. இப்போ வந்து பொய்யானதுன்னு எடுத்து நான் செய்வோம். சரியா? ஃபர்ஸ்ட் கூற்று கேட்போம். ஃபர்ஸ்ட் கூற்று வந்து அவை IR கதிர்களை உறிஞ்சக்கூடிய இயல்பை கொண்டிருப்பதுடன் வளிமண்டலத்தில் கூடிய ஆயுட்காலம் உடையனவாக இருத்தல் வேண்டும். அந்த கூற்று சரி. சரியா? பச்சை வீட்டு வாயுக்களை வந்து தொழிற்படுறதுக்கு ஒரு சேர்வையை வந்து 2 நிலைகள் வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும். அது என்ன செய்யணும்? ஒன்று வந்து IR கதிர்களை உறிஞ்சக்கூடிய இயல்பை கொண்டிருக்கணும். அடுத்தது நீண்ட காலம் வளிமண்டலத்தில் வந்து நிலைச்சி இருக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கணும். சரியா? 2ஐயும் பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் அதை வந்து நாங்கள் வந்து பச்சை வீட்டு வாயுவாக கருதுவோம். சரியா? IR கதிர்களை உறிஞ்சுறது மூலமாக வெப்பத்தை பிறப்பிச்சும் அந்த வெப்பம் தான் என்ன செய்யும்? பூகோள வெப்பமாதலுக்கு காரணமாக அமைது. அதுதான் நான் செல்வோம். பச்சை வீட்டு வாயுக்கள் வந்து பூகோள வெப்பமாதலுக்கு வந்து காரணமாக அமைது. சரியா? ஓகே. இப்போ வந்து அப்போ ஃபர்ஸ்ட் கூற்று அதால் சரியாகுது. செகண்ட் கூற்று வருவோம். NOCO ஆகியன பச்சை வீட்டு வாயுக்களாக கருதப்படுவதில்லை. அதுவும் சரி. ஏண்டா NOCO ஆகியன பச்சை வீட்டு வாயுக்களாக கருதப்படுறதுக்கு வந்து உள்ள கண்டிஷனில் 2ல் 1 வந்து பூர்த்தி செய்யுது. அதாவது அது வந்து IR கதிர்களை வந்து உறிஞ்சுது. சரியா? IR கதிர்களை வந்து NOவும் சரி COவும் சரி 2மே உறிஞ்சுது. ஆனால் அது வந்து வளிமண்டலத்தில் வந்து நீண்ட காலம் வந்து நிலைச்சிடல. சரியா? நிலைச்சு காணப்படுறதில்லை. சரியா? அதால் எங்களுக்கு வந்து பச்சை வீட்டு வாயுக்களை அதை கருதலாம். சரியா? ஓகே. அடுத்தது அலசனேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் சிறிய அளவில் மட்டுமே வளிமண்டலத்தில் காணப்படுவதால் அவற்றை பச்சை வீட்டு வாயுக்களாக கருத முடியாது அப்படின்னு சொல்லி இல்லை, அந்த கூற்று தான் பிழையாக போகுது. ஏண்டா அலசனேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் வந்து வளிமண்டலத்தில் சிறிதளவு காணப்படுறது உண்மை. சரியா? CFC ஆகிக்கலாம், HCFC ஆகிக்கலாம், இல்லாட்டி HFC ஆகிக்கலாம். இதெல்லாம் என்ன செய்யும்? வளிமண்டலத்தில் மற்ற பச்சை வீட்டு வாயுக்களோட ஒப்பிடக்குள்ள சிறிதளவு தான் காணப்படுது. ஆனால் அது வந்து அதோட விளைவு வந்து கிட்டத்தட்ட CO2 விளைவை விட கிட்டத்தட்ட 10,000 மடங்கு விளைவு அதிகம். சரியா? 10,000 மடங்கு விளைவு அதிகம் இந்த அலசனேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்களுக்கு. சரியா? CO2 விட எஃபெக்ட் வந்து 10,000 மடங்கு கூட. சரியா? ஆகவே அது வந்து பச்சை வீட்டு வாயுக்களாக கருத இயலும். சரியா? ஸோ அதான 3rd ஆன்சர் வந்து கிடையாது. அடுத்தது 4th ஆன்சர். ஓரணு வாயுக்கள் மற்றும் ஒரே இன ஈரணு வாயுக்களால் பச்சை வீட்டு வாயுக்களாக தொழிற்பட முடியாது. அந்த குற்றம் சரி. சரியா? ஓரணு வாயுக்கள் அதோட ஓரணு வாயுக்கள் வந்து கட்டாயம் வந்து பச்சை வீட்டு வாயுக்களை தொழிற்படையலாம். ஈரணு வாயுக்களாக காணப்பட்டா அந்த ஈரணு வாயுக்களில் உள்ள 2 அணுக்களும் வந்து வேறு வேறு அணுக்களாக காணப்படணும். O2, F2, Cl2 அப்படி காணப்பட்டா அது வந்து பச்சை வீட்டு வாயுக்களாக எங்களுக்கு வந்து பயன்படுத்த இயலாம். அடுத்தது 2க்கும் மேற்பட்ட அணுக்களும் வந்து பச்சை வீட்டு வாயுக்களை வந்து தொழிற்பட இயலும். சரியா? அப்படி பார்க்குறது தான் நாங்கள் வந்து CH4 பார்ப்போம், இல்லாட்டி N2O பார்ப்போம், CO2 பார்ப்போம். அப்படியான சேர்வைகள் வரப்போகுது. சரியா? ஆகவே 4வது ஆன்சரும் சரியாகுது. அடுத்து 5வது. நைதரசன் அடங்கியுள்ள சேர்வைகள் மீது பாக்டீரியாக்களின் தொழிற்பாடு காரணமாகவே பச்சை வீட்டு வாயுக்களில் ஒன்றான N2O பிரதானமாக வளிமண்டலத்தில் சேருது. அது சரி. சரியா? பாருங்களேன், பசலைகள் இல்லாட்டி விவசாய
இது விவசாய சேர்வைகள் அப்படியான சேர்வைகள் வந்து என்ன செய்யும்டா பாக்டீரியாக்களோட தொழிற்பாடு காரணமாக அங்கே வந்து N2O உற்பத்தி ஆகுது. முக்கியமாக அதுக்கு வந்து பங்களிக்கிற ஒரு பாக்டீரியா நீ வந்து மைக்ரோபயாலஜிலையும் படிச்சிருப்பீங்க. என்னான்டா சூடோமோனஸ். இது ஒரு பாக்டீரியா. இது வந்து என்ன செய்யும்டா வளிமண்டலத்தில் வந்து N2O உற்பத்தியை வந்து தூண்ட போகுது. சரியா? இது வந்து என்ன விவசாய சேர்வைகள் பசலைகளில் வந்து N2O உற்பத்தியை வந்து தூண்டுற ஒரு சேர்வு. சரியா? பாக்டீரியா. சரியா? ஓகே. அப்போ N2O வந்து பிரதானமாக வளிமண்டலத்தில் சேர்றதுக்கு காரணம் இப்படியான பாக்டீரியாக்கள். சரியா? ஓகே. அப்போ 5வது ஆன்சர் என்ன சரியாகுது. ஸோ இங்கே நீங்கள் வந்து பிழையாகிறது வந்து என்ன 3rd ஆன்சர் மட்டும்தான். 3rd ஆன்சர் மட்டும்தான். ஓகே. சரி, 18வது கேள்வி. ஏபிசி எனும் 3 குளோரைட்டுகளின் நீர்ப்பகுப்பின் விளைவுகள் பற்றிய விவரம் கீழே தரப்பட்டுள்ளது. ஏ, நீர்ப்பகுப்பின் விளைவாக வலைப்பின்னல் பங்கீட்டு சேர்வையையும் வண்ணமிலமும் பெறப்பட்டன. சரி, இப்போ நீர்ப்பகுப்பின் விளைவாக வலைப்பின்னல் பங்கீட்டு சேர்வை என்றாலே எங்களுக்கு வந்து உண்டதை அடிக்கணும்னா இந்த நீர்ப்பகுப்பு பார்க்குற நான் குளோரைட்களில் வந்து வலைப்பின்னல் பங்கீட்டு சேர்வை வாரது வந்து SiO2 மட்டும்தான். சரியா? SiO2 மட்டும்தான். ஆகவே SiO2 வாரது எப்படி? SiCl4ஆல் தான் SiO2 வரப்போகுது. சரி, இப்போ SiO2வை பார்ப்போம். SiCl4 வந்து SiCl4 அதுக்கு வந்து நாங்கள் வந்து நீரில் லிமிட்டடாக போட்டோம்டா மட்டுப்படுத்தப்பட்ட அளவு நீரை போட்டோம்டா அந்த டைம் தான் என்ன வரும்? SiO2வும் HClலும் வரப்போகுது. இதே ஒரு வேளை நாங்கள் வந்து மிகையாக நீரை போட்டிருந்தோம்டா இங்கனைக்கு வந்து H2SiO3 சக HCl உருவாகிக்கும். H2SiO3 சக HCl உருவாகிக்க போகுது. சரியா? ஓகே. இப்போ அப்போ வந்து நாங்கள் வந்து ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பி, நீர்ப்பகுப்பின் விளைவாக மும்மூல மென்னமிலமும் வண்ணமிலமும் பெறப்பட்டன. மும்மூல மென்னமிலம் நான் பார்க்கக்குள்ள மும்மூல மென்னமிலம் வாரது வந்து H3PO4 வரும். H3PO4ன்றது ஒரு மும்மூல மென்னமிலமாக தொழிற்படும். ஆகவே அந்த H3PO4 வந்து கொடுக்குறது வந்து என்னடா PCl5 தான் கொடுக்க போகுது. ஆகவே நாங்கள் PCl5 பார்ப்போம். PCl5க்கு வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவு நீரை நாங்கள் போட்டோம்டா என்ன வரும்? POCl3 சக HCl வரப்போகுது. இதுக்கே நாங்கள் மிகையாக நீரை போட்டோம்டா H3PO4 சக HCl உருவாக போகுது. சரியா? ஓகே. அப்போ வந்து PCl5 தான் எனக்கு விடையாக வருது. மிகையாக நீரை போட்டாண்டா எங்களுக்கு மும்மூல மென்னமிலமும் வண்ணமிலமும் உருவாக போகுது. சரியா? ஓகே. இப்போ அடுத்த சியை பார்ப்போம். சி கூற்று, நீர்ப்பகுப்பின் விளைவாக ஒரு மூல மென்னமிலமும் மூல இயல்புடைய சேர்வையும் பெறப்பட்டன. சரி, இப்போ வந்து நான் பார்க்குற அந்த குளோரைட்களில் நீர்ப்பகுப்பின் விளைவாக ஒரு மென் அமிலமும் மின்னமிலம்னு பார்க்க தேவையில்ல, அமிலமும் காரமும் உருவாகிற சேர்வைண்டா அது வந்து NCl3 மட்டும்தான். சரியா? NCl3 உருவாக போகுது. சரி, NCl3 உருவாக்கும் எப்படின்டா NCl3 நீரோட தாக்கக்குள்ள என்ன வரும்? NH3யும் HOClலும் உருவாகும். சரியா? NH3யும் HOClலும் உருவாகும். சரியா? இது எப்படியானது? இது வந்து ஒரு மின்னமிலம், இது வந்து மின்காரமாக தொழிற்படக்கூடியது. சரியா? ஆகவே சியா வாரது வந்து NCl3 வரும். NCl3 வரப்போகுது. ஆகவே இதுக்கு வந்து விட SiCl4 வரும், PCl5 வரும், NCl3 வரப்போகுது. ஆகவே இதுக்கு சரியான ஆன்சர் 3rd ஆன்சர் சரியாக வரும். 3rd ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. ஓகே. சரி, 19வது கேள்வி. BA3 பேரியம் பொஸ்பேட்டினை பின்வரும் சமப்படுத்தாத ரசாயன சமன்பாட்டின் மூலம் தொகுக்க முடியும். சரியா? இந்த சமன்பாட்டை தந்திராங்க. அது கூற சொல்கிறாங்க 104 கிராம் பேரியம் குளோரைட்டும் 33.2 கிராம் சோடியம் பொஸ்பேட்டும் தாக்கமுறை செய்த போது 36.06 கிராம் பேரியம் பொஸ்பேட் கிடைத்தது. இந்நிலைமையின் கீழ் எல்லைப்படுத்தும் தாக்கி மற்றும் பேரியம் பொஸ்பேட்டின் சதவீத விளைவு என்பது முறையே என்னான்னு கேட்குறாங்க. சரியா?
ஓகே, இப்போ ஃபஸ்ட்டாக நாம் வந்து இதை சமப்படுத்திட்டு இருப்போம். சரியா, சமப்படுத்திட்டு இருப்போம். எங்களை வந்து பொஸ்பேட் 2 ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 பொஸ்பேட்டை போடுறேன். சரியா, ஓகே. அப்போ சோடியம் 6 ஆகுது, நான் இன்றைக்கி 6 சோடியத்தை போடுறேன். ஆகவே 6 குளோரின் தான் இன்றைக்கி 3 போடுறேன். சரியா, இப்போ சமப்படுத்திட்டோம். இப்போ நாங்கள் வந்து மூளை கணிப்போம். சரியா, மூளை கணிப்போம். எனக்கு தெரியும் 104 திணிவு, 104 கிராம் திணிவு. பேரியம் குளோரைட்டை மூலக்கூட்டு திணிவு தந்திராங்க 208. சரியா, 208 தந்திராங்க. ஆகவே 1/2 அப்படின்னா 0.5 மூல் இப்பயே போட்டுட்டேன். சரியா, ஓகே. அதே மாதிரி இங்கே 33.2 திணிவின் கீழ் மூலக்கூட்டு திணிவு சோடியம் பாஸ்பேட்டு 166 கிராம். சரியா, 166 கிராம். ஆகவே இன்னைக்கு வந்து 166 தர 2 தான் 332 வரும். ஆகவே 0.2 கிராம் இங்கே 2 மூல் வரப்போகுது. சரியா, ஓகே. இவ்வளோ தான் தேவை எங்களுக்கு. சரி, இப்போ வந்து நாங்கள் வந்து எது எல்லைப்படுத்தும் தாக்கியா தொழிற்படுது, எது மிக அளவு காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்டா, இங்கே பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பேரியம் குளோரைட்டை பார்ப்போம். இப்போ பேரியம் குளோரைட்டில் வந்து என்ன 0.5 மூலிக்கு. அப்போ 0.5 மூல் முற்றாக தாக்கம் அடையணும்டா. சோடியம் பொஸ்பேட்டில் எவ்வளோ தேவைப்படும்னு பார்க்குறதுக்கு 0.5 பேரியம் குளோரைட் வந்து 3:2 தானே சோடியம் பொஸ்பேட்டோட மூல் விகிதம். ஆகவே 0.5 வந்து 3ஆல் பிரித்து 2ஆல் பெருக்கினேன்டா. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 0.32 மாதிரி ஆன்சர் வரும். சரியா, 0.32 மூல் கிட்டால தேவைப்படும். ஆனால் அவ்வளோக்கு இங்கேக்கா இல்லை, அவ்வளோக்கு இல்லைங்க. 0.2 கிட்டால தைக்கி 0.32 கிட்டால தேவைப்படும். ஆனால் இங்கே 0.2 கிட்டால ஈக்கி. ஆகவே இங்கே எல்லைப்படுத்தும் தாக்கிய தொழிற்படுறது வந்து சோடியம் பொஸ்பேட் தான். சரியா, சோடியம் பொஸ்பேட் தான் இங்கே வந்து எல்லைப்படுத்தும் தாக்கிய தொழிற்படுது. ஆகவே சோடியம் பொஸ்பேட் முற்றாக தாக்கம் அடைய காட்டிலையும் மட்டும்தான் இங்கே தாக்கம் நடக்கும். சரியா, ஓகே. அப்போ இங்கே சோடியம் பொஸ்பேட் முற்றாக தாக்கம் அடையும். 0.2 முற்றாக இங்கே தாக்கம் அடைய போகுது. 0.2 முற்றாக தாக்கம் அடைஞ்சேன்டா. பேரியம் குளோரைட்டில் எவ்வளோக்கு தாக்கம் அடையும்? பேரியம் குளோரைட்டில் 0.2. அப்போ இங்கே வந்து 0.3 தான் தாக்கம் அடையும். 0.3 தான் இங்கே முற்றாக தாக்கம் அடைய போகுது. அப்போ 0.5ல் 0.3 போனேன்டா 0.2 என்ன பேரியம் குளோரைட்டில் எஞ்சி காணப்பட போகுது. 0.2 மூல் பேரியம் குளோரைட்டில் எஞ்சி காணப்பட போகுது. சரியா, ஓகே. இப்போ 0.2 மூல் முற்றாக தாக்கம் அடையுது. அப்போ எல்லைப்படுத்தும் தாக்கியா தொழிற்படுறது என்ன? சோடியம் பொஸ்பேட். சரியா, அப்போ எல்லைப்படுத்தும் தாக்கியா தொழிற்படுறது இப்பயே பார்த்துருப்போம். அப்போ இங்கே வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து 4ஆவதும் 5ஆவது மட்டும்தான். சரியா, 4ஆவதும் 5ஆவது மட்டும்தான் இங்கே ஆன்சர்ஸாக வரலாம். சரி, இப்போ 0.2 இப்போ சோடியம் பொஸ்பேட்டுக்கும் பேரியம் பொஸ்பேட்டுக்கும் இடையிலான விகிதம் மூல் விகிதம் 2:1. ஆகவே உருவாகின மூல் எவ்வளோ ஆகிக்கும்? 0.2 இங்கேண்டா இங்கே வந்து 0.1 மூல் உருவாகிக்க போகுது. சரியா, 0.1 மூல் உருவாகிக்கும். சரியா, ஓகே. இப்போ இதுக்கான திணிவை காணுவோம். சரியா, திணிவை காணுவோம். அதுக்கு என்ன செய்யணும்? திணிவு பேரியம் பொஸ்பேட் PO4 twice. சரியா, இதில் திணிவு என்ன வரும்? 0.1 தர மூலக்கூட்டு திணிவு தந்திராங்க 601 தந்திராங்க. ஆகவே 60.1 வரும். சரியா, 60.1 கிராம் என்ன சரியாக பார்த்தா உருவாகிக்கணும். சரியா, என்ன 0.2லேருந்து 0.1 மூல் இங்கே பேரியம் பொஸ்பேட் உருவாகுது. ஆனால் இதுலேருந்து வரக்கூடிய திணிவு எவ்வளவா காணப்படணும்? 60.1 கிராமாக காணப்படணும். ஆனால் எங்களுக்கு உருவாகிறது எவ்வளோ? 36.06. ஆகவே இதுக்கால சதவீத விளைவை பார்ப்போம். சதவீத விளைவு. ஓகே, எங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா 60.1 கிராம் உருவாகிக்கணும். ஆனால் வந்திரது வந்து 36.06 கிராம். அது 100க்கு எவ்வளோ? அப்படி பார்த்தோம்டா சரியாக உங்களுக்கு ஆன்சர் வரும் 60%. சரியா, சரியாக உங்களுக்கு ஆன்சர் வரும் 60%. 60% வரும். ஆகவே எங்களுக்கு வந்து எல்லைப்படுத்தும் தாக்கியா சோடியம் பொஸ்பேட் தொழிற்படுது. அதோட சதவீத விளைவு வந்து உங்களுக்கு 60% வரும். ஆகவே இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்ன? 5th ஆன்சர் தான் வரப்போகுது. 4th ஆன்சர் வராது. 5th ஆன்சர் தான் இங்கே சரியான ஆன்சராக வரும். ஓகே,
ஓகே, 20வது கேள்வி. 3D தொடர் மூலகங்களால் உருவாக்கப்பட்ட சில சிக்கல் அயன்கள் தொடர்பான பிழையான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி. Ni2+ மற்றும் Cu2+ நீர் கரைசல்கள் மேலதிக NH3 அக்வஸுடன் கருநீல நிற கரைசல்களை உருவாக்குகின்றன. சரி, இப்போ இங்கே இந்த கரைசலுக்கு சிறிதளவு நாங்கள் அமோனியா கரைசலை சேர்த்தோம்டா அவனுக்கு வந்து ஹைட்ரோக்சைட் வீழ்படிவு உருவாக போகுது. நாங்கள் வந்து இதுக்கு மிகை அமோனியா சேர்த்தோம்டா என்ன வரும்? அமோனியா சிக்கல் உருவாக போகுது. சரியா? ஓகே, அப்போ அப்படி ஒன்று தான் என்ன Ni2+ம் Cu2+ம். அதில் நான் வந்து மேலதிகமாக அமோனியா கரைசலை வந்து நாங்கள் அதுக்கு போட்டோம்டா Ni2+ வந்து எப்படியா மாறும்? NH3 6 times 2+ மாறும். அடுத்தது செப்புக்கு நாங்கள் போட்டோம்டா CuNH3 4 times 2+ மாறப்போகுது. சரியா? இது ரெண்டும் எப்படியானது? கருநீல நிறமுடையதாக காணப்படும். இது ரெண்டுமே என்ன? கருநீல நிறமுடையதாக காணப்பட போகுது. சரியா? அப்போ ஆகவே இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன? சரியா வரும். அடுத்தது செகண்ட் ஆன்சர், செகண்ட் கூற்று. Cu2+, Ni2+ மற்றும் Fe3+ நீர்க்கரைசல்கள் செறிந்த HCl உடன் மஞ்சள் நிற சிக்கல் அயன்களை உருவாக்கக்கூடியவை. அது சரி. அந்த கரைசல்களுக்கு வந்து நாங்கள் செறிந்த HCl போட்டோம்டா என்ன வரும்டா? CuCl4 2- aqueous. சரியா? அதோட NiCl4 2- aqueous. அதோட FeCl4- சரியா? aqueous. அப்போ இந்த 3 சேர்வைகளும் என்ன? மஞ்சள் நிறத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 3 சேர்வைகளும் என்ன? மஞ்சள் நிற கரைசல்களாக காணப்படும். சரியா? ஓகே, இப்போ அடுத்தது அப்போ வந்து இங்கே என்ன? அந்த கூற்றும் சரியாக வரும். அடுத்தது மூணாவது, மெங்கனீஸ் 2+, அதாவது Mn2+ மற்றும் CO2+ அயன்கள் செரி HCl உடன் நீல நிற சிக்கல் அயன்களை உருவாக்குகின்றன. பாருங்க, இப்போ வந்து Mn இது செரி HClோட போட்டோம்டா மெங்கனீஸும் என்ன? ஒரு சிக்கல் அயனை உருவாக்கும். MnCl4 2- வரும். சரியா? MnCl4 2- வரப்போகுது. இது வந்து என்ன நிறம்டா? பச்சை சேர் மஞ்சள் நிறமாக காணப்படும். சரியா? நீல நிறம் இல்லை. அதே மாதிரி கோபால்ட் 2+க்கு போட்டோம்னா COCl4 2- உருவாக போகுது. இது வந்து என்ன? இது நீல நிறம். சரியா? ஆகவே MnCl4 2- வந்து பச்சை நிற கரைசல்றதால நீல நிறம் இல்லை. ஸோ மூணாவது ஆன்சர் தான் என்ன? பிழையாக. நாலாவது பார்ப்போம். நாலாவது, Fe3+, Cr3+, Mn2+ என்பன மிகை அமோனியா இடுகையில் கரையும் இயல்பற்ற ஹைட்ரோக்சைட் வீழ்படிவுகளை தருகின்றன. அந்த கூற்று சரி. சரியா? Fe3+ வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக சொன்ன மாதிரி இந்த கரைசலுக்கு வந்து சில கற்றையன்கள் தான் என்ன செய்யும்? மிகை அமோனியா போட்ட அமோனியா சிக்கலை உருவாக்கக்கூடியது. மற்ற கற்றையன்கள் எல்லாமே என்ன செய்யும்? ஹைட்ரோக்சைட் வீழ்படிவோடு நின்று கொள்ளும். சரியா? ஓகே, அப்போ அப்படியானதுகள் தான் என்ன? Fe3+, Cr3+, Mn2+ எல்லாமே. அப்போ அப்படி பார்த்தோம்டா Fe3+ என்ன வரும்? FeOH த்ரைஸை கொடுக்கும். இது வந்து என்ன? செங்கஃபிலம். சரியா? செங்கஃபிலம் நிற முடியாது. அடுத்தது அதே மாதிரி CrOH த்ரைஸ் வரும். Cr3+க்கு வந்து CrOH த்ரைஸ் வரப்போகுது. அது வந்து என்ன? பச்சை நிற முடியாத வரும். அதே மாதிரி MnOH ட்வைஸ் வரும். இது என்ன? க்ரீம் கலர் இல்லாட்டி எங்களுக்கு வெள்ளைன்னும் சொல்லலாம். சரியா? க்ரீம் கலராக கொடுக்கக்கூடியது. சரியா? இந்த 3 சேர்வைகளும் என்ன? வீழ்படிவுகள். இந்த 3 சேர்வைகளும் வீழ்படிவுகளாக வரும். அடுத்தது அப்போ இந்த 4வது ஆன்சர் சரி. அடுத்தது 5வது, CO2+க்கு அமோனியா அக்வஸ் மிகையாக இடும்போது
உருவாகும் மஞ்சள் கபில நிற கரைசல் வலிக்கு திறந்து வைக்கும் போது சிவந்த கபிலமாக மாறுகின்றது. அந்த கூற்று சரி. கோபால்ட் 2+க்கும் நாங்கள் மிகையா அமோனியா எக்வஸை போட்டோம்னா அதுக்கு வந்து என்ன வரும், அமோனியா சிக்கல் வரப்போகுது. CONH3 6 times 2+ வரும். இது வந்து எப்படியானது, என்ன கலர், மஞ்சள் கபில நிறமுடையது. மஞ்சள் கபிலம் நிறமுடையது. சரியா? இதுக்கு இதை வந்து நான் வந்து வழியில் திறந்து வச்சோம்னா இதுக்கு ஒரு பழக்கமிகு என்னண்டா தன் ஒட்சியேற்றப்படும். சரியா? தன் ஒட்சியேற்றத்துக்கு உட்படும். தன் ஒட்சியேற்றம். ஆகவே தன் ஒட்சியேற்றத்துக்கு உட்பட்டாண்டா என்ன வரும், CONH3 6 times 3+ உருவாக போகுது. சரியா? இது என்ன நிறம்டா, செங்கபிலமாக வரும். செங்கபில நிறமுடையது. சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா இதுக்கு வந்து சரியாக 5வது ஆன்சரும் வருது. சரியா? சிவந்த கபிலமாக மாறுது. ஸோ 5வது ஆன்சரும் சரியாக வருது. அப்போ இங்கே வந்து பிழையாகிறது வந்து 3rd ஆன்சர் மட்டும்தான். சரியா? ஓகே, அப்போ இங்கே வந்து 3rd ஆன்சர் தான் இங்கே பொருத்தமாக வருது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் 20வது கேள்வி வரைக்கும் செஞ்சிடறோம். 21வது கேள்வியிலேருந்து அடுத்ததாக பார்ப்போம். சரியா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.